நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் வேணும், நமக்கெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு 14 மாநில விருது, 7 தேசிய விருது. இந்தியாவில் ஜாவித் இவர் அக்தருக்கும் ஒரு குல் சார் அவருக்கு இருக்கும் தான் ஒரு போட்டி போயிட்டு இருக்குது. ஆமாம், இவர் ஒரு 7 தேசிய விருது, 14 சும்மா இல்லை. அது வைரமுத்து அவருடைய வருகைக்கு பிறகு தமிழ் சினிமா மாறுது, மொழியே மாறுது. அதுவரை தமிழ் சினிமா பாராத கிராமிய பாடல்கள் உள்ள வருது. அது வரைக்கும் இந்த மாதிரி கிராமிய பாடல் நீங்கள் கேட்டது கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் கிராமிய பாடல் வரும்போது கேவி மகாதேவன் வரும்போது தான் ஒரு உண்மையான கிராமிய பாடல் தமிழ் சினிமாவில் வருது. நான் சொல்கிறது அப்போ மணப்பாறை மாடு கட்டிலாம் அன்னைக்கு அதுதான் புதுசு, ஒரு கிராம பாட்டு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா எல்லா சுற்றிட்டு இருக்கும்போது அப்படியே பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்துன்னு ஒரு 3 பேரும் பண்ண ஒரு மதுரையிலேருந்து அப்படி இறங்கினாங்க பாருங்க. அப்படியே ஒரு தென் மாவட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் அதை சார்ந்த தமிழக கிராமிய சொல் வார்த்தைகள் சொலவடைகள் எல்லாமே உள்ள ஒடியாந்துருச்சு. ஐயர் வந்து சொல்லும் தேதிதான் வார்த்தை வருமா, வாயோடு வாய் வைக்க வக்கீல வைக்காதீங்க, சொகராகம் சோகம் தானே, மாசத்துல 3 நாள் பொறுக்கணும் பொதுவாக, மச்சான மூளையில போத்தி படுக்க சொல்லு, மனசு தடுமாறும், ஆமா கொடியில மல்லிகைப்பூ மணக்குது, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு, இது சாயங்காலமா மடி சாயங்காலமா, பூமரம் சாமரம் வீசாதா, அந்திமலை பொழிது ஓன் துள்ளி தெரியுது. இப்படி நீங்க எந்த பக்கம் எடுத்தீங்கனாலும் ஒரு பக்கம் இலக்கியமா அதுல ஒரு ஒரு பெரிய ஒரு பதிவு, கிராமிய பாடல்களா அதுக்கு ஒரு வகையான பதிவுன்னு, இப்படி நீங்க எப்படி பிரிச்சாலும் அதுல ஒரு மாதிரி ஒரு வீரியத்தோடையே நம்ம அவருடைய பாடல்கள் அணுக முடியும். நீங்க எப்படி பிரிக்கலாம். அப்படியே தொழில்நுட்ப பாடலுக்கு வாங்க, எந்திரன் வரைக்கும் எப்படி எழுதுறாரு, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூரான் எலக்ட்ரான் உன் நீலக்கண்ணின் மொத்தம் எத்தனை, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு ருசி எறியும், காதல் செய்யும் மனித பூச்சி கண்களை கொண்டு ருசி எறியும், நிலவில் பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் கூட எடை இழக்கும், காதலும் கூட எடை இழக்கும், கண்டு கொண்டேனடி உன்னை தூக்கும் போது, அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். இப்படி 30 நாளும் முகூர்த்தமானது எந்த மாதத்தில், புள்ளில் கூட தேன் துளி கசிந்தது உந்தன் நாதத்தில். இது எப்படி